யோகி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் 5. யோகிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து கொடுக்கலான்னு சொல்லி நேற்று அந்த நைட்டே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆரஞ்சு வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரூட்ஸோட அந்த சத்துக்களையும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜூஸ் மாதிரிலாம் போடலை மிக்சியில், நான் வந்து புழிஞ்சிட்டேன், சாத்துக்குடி புளிகிற மாதிரி புழிஞ்சிட்டேன். ஏன்னா வந்து ஆரஞ்சு ஜூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் வச்சுருந்தா கசப்பு தன்மை வந்து ஏறிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock தான் வந்து அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் நல்ல ஐஸ் கியூப் வந்து நிறைய போட்டுட்டு அதில் வந்து ஜூஸ் வந்து ஊற்றிட்டேன். இதில் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை, அந்த ஜூஸ் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதோட கொஞ்சம் சுகர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ஐஸ் கியூப் எதுக்கு போட்டேன் அப்படின்னா கூலிங்காக இருக்கும்போது அந்த கசப்பு தன்மை பெருசாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் 11 o'clock தான் வந்து குடிக்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து கூலிங்கும் குறைஞ்சிரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கியூப் போட்டு விட்டேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரூட் ஜூஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இந்த வெயில் நேரத்தில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப சத்தானதும் கூட. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து மாம்பழமும் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து வைப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி வச்சிங்கன்னா எந்த ஃப்ரூட் வைப்பீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.